3 எம்எல்ஏக்களை பெற்றுள்ள ஒரே தொகுதி என்ற பெருமையை புதுச்சேரியில் உள்ள லாஸ்பேட்டை தொகுதி பெற்றுள்ளது. இதற்கு பொதுமக்களிடையே ஆதரவும் எதிர்ப்பும் ஏற்பட்டுள்ளது. கடந்த 1974ஆம் ஆண்டு சட்டமன்ற தொகுதியாக உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில் விமான நிலையம், நீதிபதிகள் குடியிருப்பு மற்றும் அரசு ஊழியர்கள் குடியிருப்பு ஆகியவை உள்ளன. மேலும் புதுவையின் முக்கியமான கல்வி கேந்திரமாகவும் லாஸ்பேட்டை உள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் சிவக்கொழுந்தும் பாஜக சார்பில் சாமிநாதனும் போட்டியிட்டனர். சிவக்கொழுந்து வெற்றி பெற்றார். தேர்தல் முடிந்து ஓராண்டாகியும் நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்கப்படாததால் துணைநிலை ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் 3 எம்எல்ஏக்கள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சாமிநாதனும் ஒருவர். மேலும் இதே தொகுதியைச் சேர்ந்த செல்வ கணபதியும் எம்எல்ஏவாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே தேர்தலில் வெற்றி பெற்ற சிவக்கொழுந்து எம்எல்ஏவாக உள்ள நிலையில் மேலும் 2 பேர் எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட்டுள்ளதால் 3 எம்எல்ஏக்களை பெற்றுள்ள தொகுதி என்ற பெருமை லாஸ்பேட்டைக்கு கிடைத்துள்ளது. இது குறித்து அந்த தொகுதி மக்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். கிரண்பேடி அம்மா ஆரம்பத்தில் மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி இருந்தது. இப்போ அவங்க சுயநலமாக தனிப்பட்ட முறையில் கட்சியை வளர்க்குறாங்க. பிஜேபி கட்சியை வளர்க்குறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவை தான் நாங்கள் மதிப்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவை தான் சகல உரிமையும் சட்டத்திற்கும் உட்பட்டு இருக்குது. தேர்தலில் மக்கள் செல்வாக்கை பெற முடியாத ஒருவரை ஏன் எம்எல்ஏவாக நியமித்துள்ளார்கள் என கேள்வி எழுப்புகிறார் மணிகண்டன். லாஸ்பேட்டில் இருக்கிற துணை சபாநாயகர் சப்தகிரி சிவகுழுந்து அவங்களும் இருக்காங்க. இவங்க 2 பேர் பணி செய்யும் போது இது இவங்க போட்டி நிலவி ஒரு சண்டையை உருவாக்குற மாதிரி இருக்குது. மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு ஜனநாயகத்தை கடைபிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் இந்த தொகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் ஒரு லேடிஸ் எதை போட்டிருக்கலாம்ல, ஒரு இந்தியன், ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டின் எதை போட்டிருக்கலாம்ல. ஆனால் ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். எதிர்ப்பு ஒருபுறம் இருந்தாலும் 3 எம்எல்ஏக்கள் இருப்பது தொகுதிக்கு கூடுதல் வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பையும் சிலர் முன்வைக்கிறார்கள். எம்எல்ஏவால இந்த பெரிய தொகுதியை பார்க்க முடியல. அதனாலதான் நமக்கு கூடுதலான பராமரிப்பு பண்றதுக்காக ஒரு ஆள் தேவைப்படும். அதை யோசிச்சு தான் என்ன பண்ணாங்க, சென்ட்ரல்ல இருந்து ஒரு எம்எல்ஏ போடணும், இந்த தொகுதியை பராமரிக்க ஆள் வேணும்ன்றதுனால போட்டிருக்காங்க. இது என்ன தப்பு இருக்கு? ஆனால் எம்எல்ஏக்கள் நியமனத்தில் ஜனநாயக மரபு மீறப்பட்டிருப்பதாக தொகுதி எம்எல்ஏ சிவக்கொழுந்து கூறுகிறார். மரபை மீறி அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு எனக்கு வாக்களித்த மக்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். தொன்று தொட்டு இதுக்கு முந்தைய தேர்தலில் நின்று வெற்றி இழந்தவர்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி கொடுத்ததாக வரலாறு கிடையாது. நியமன உறுப்பினர் என்பதால் புதுவையின் 30 தொகுதிகளின் நன்மைக்காகவும் பாடுபடுவோம் என சாமிநாதன் உறுதியளிக்கிறார். மத்திய அரசினுடைய நியமனம் என்பதால் மத்திய அரசு என்பது பாரபட்சம் இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களுடைய நலனுக்காக நாங்கள் மூவரும் பாடுபடுவோம். மாநில அரசின் கருத்தை கேட்காமல் எம்எல்ஏக்களை நியமித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்பது அதிமுகவின் நிலைப்பாடாக உள்ளது. மத்திய அரசாங்கம் ஒரு மாநில அரசாங்கத்துடைய கருத்தை கேட்காம நியமிச்சது தவறுன்னு நாங்கள் ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா. ரெண்டாவது அந்த 3 பேருமே அதுக்கு தகுதியானவங்களா, அவங்கள ஏதோ ஒரு அவசர கோலத்தில் இந்த மாநில அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக 3 நபர்களை தேர்வு செய்யணுன்ற நோக்கத்தோடு அதை செஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எம்எல்ஏவோ 3 எம்எல்ஏக்களோ தொகுதிக்கு நல்லது நடந்தால் சரி என்பதே பெரும்பாலானவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.